friends, welcome to Mithra'sCooking Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ரவை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அந்த ஸ்வீட் வந்து நம்ம சூப்பரா பண்ணி முடிக்கணும். சோ அதுக்கு நீங்க முதல்ல pan எடுத்து அதுல 2 டீஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க ரவை 300 grams இல்லனா 500 grams க்கு எடுத்துக்கிட்டு அதை நீங்க ரோஸ்ட் பண்ணிக்கணும் ghee-ல. இப்போ நம்ம இந்த ரவை 300 grams எடுத்துக்கிட்டு இதில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பேனில் தான் பண்ணணும்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு உங்கள் வீட்டில் நார்மலாக பண்ணுற இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இதை நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும், அதை சாட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சைடில் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு 3 or 4 ஃப்ரூட்ஸ் உங்கள் இஷ்டம். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நான் கடைசியில் எப்போ போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் இந்த கேசரி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கப்பில் நீங்கள் 2 கப் சுகர் எடுத்துக்கணும். இது நான் அப்புறமா என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ண இந்த ரவை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம கீழே ரோஸ்ட் பண்ணதுனால இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே பேனில் நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் காட்டின அந்த 2 cups ஆஃப் சுகர்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா அது பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அந்த 2 cups ஆஃப் சுகர் வந்து இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்னொரு வானலி எடுத்து அதில் ஒரு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ரவை நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும். மீன்வைல் நம்மளோட இந்த நார்மல் வாட்டர் கூட பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் தனியாக ஒரு வானலி எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம எடுத்து வச்ச பேனில் எடுத்து வச்ச வாட்டர் கூட பாயில் ஆகிட்டே இருக்கணும். இருக்கும்போதே நீங்கள் நான் சொன்ன அந்த 2 cups சுகர்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த வாட்டர் வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுகர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுகரில் இருக்கிற அந்த இது மேலே இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துருங்க. நார்மலான சுகரில் சில டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வாட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகிட்டே இருக்குது. இந்த சுகர் சிரப்புக்கான வச்ச வாட்டர் பாயில் ஆகிட்டே இருக்கும்போதே நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும் உங்களுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. டஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் நீங்கள் எடுத்துடலாம். இப்போது இந்த சுகர் சிரப்பில் நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் நல்லா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து இதில் போட்டு நல்லா இதை நம்ம பாயில் பண்ணிகிட்ருக்கோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்லிம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. நம்ம முதல்ல நம்ம இன்னொரு வானிலையில் வச்ச வாட்டர் கூட இப்போ நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கலர் பவுடரை நீங்கள் ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம சைடில் பாயில் பண்ணிகிட்டு இருந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு கலர் கன்சிஸ்டன்சி நல்லா தரும். கலர் லுக்ஸ் உங்களுக்கு நல்லா தரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் சுத்தமாக மாறிடுச்சு. நம்ம ஒயிட்டாக பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கலர் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ரவை இதில் போட்டு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கேப் விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா வராது. ஸோ நீங்கள் இதை கேப் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதில் அந்த வாட்டர்லாம் உங்களுக்கு இழுத்து சூப்பராக இது ரெடி ஆகிடும். இப்போது நம்ம கேசரி வந்து ஒரு நல்ல கலருக்கு வந்துடுச்சு.
இப்போ இது இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கேசரி வந்து உங்களுக்கு அந்த வாட்டர்லாம் இழுத்துக்குச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ரூட் சிரப் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போது நீங்கள் சைட்லேயே இந்த கேசரியில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கீ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் 5 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து இந்த கீ வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா கேசரி வந்து சும்மா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் கூட உங்களுக்கு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் நிறைய இது எதிர்பார்க்குறாங்களா இருந்தால் நீங்கள் இதில் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு சூப்பர் ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த கேசரியில் ஒரு 2 டீஸ்பூன் மில்க் மேட் போட்டுக்கோங்க. மில்க் மேட்னு இல்லை, ஒரு கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு இந்த மில்க் மேட் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மில்க் மேட் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இது கிடைக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரூட் மிக்ஸ் வந்து இதில் போட்டு ஆட் பண்ணிடணும். இதில் இருக்கிற இந்த ஸ்வீட் சிரப் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீ வந்து ஒரு இதில் போட்டுக்கிட்டு ஒரு வாண்டியில் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போது கேஷ்யூ நட்ஸை நீங்கள் இதில் சாட்டே பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம இந்த கேஷ்யூ நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் மில்க் மேட் வேணும்னா கூட நீங்கள் இது இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பார்க்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.